ஏக்கா அந்தி கடையில போய் காய்கறியாக்கா வாங்கிட்டு வர. ஏன்க்கா இப்படிலாம் செய்ய? 2-3 நாள் எங்க வீட்டுல சோறுதுன்னு சொல்லியிருக்கோம்லக்கா, ஒண்ணு செய்யதான் சொல்லியிருக்கோம்ல. எடி கொண்டாங்குடுத்த வீட்டுல தின்னுட்டு கிடக்குது நல்லா வாட்டி இருக்கு. 4 பேர் பார்த்தவன என்ன சொல்லுவோம்? அதை விடு. ஓ மாமியாரி என்ன நினைப்பா? இப்படி தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அம்மையும் மௌனம் இங்க வந்து தின்னுட்டு கிடக்காவும் தான் நினைப்பா. எனக்கே சரியில்லட்டி அதான் பார்த்தேன். சரி இன்னைக்கு வர ஒன்றிலே தின்னாச்சு, நாளைக்காவது என் வீட்டுல பொங்கி திங்கலாம்னு நினைச்சிருக்கேன். டீ போக்கங்க, யார் என்ன நினைக்க போறா? ஒருத்தர் ஒண்ணு சொல்ல மாட்டா. என் மாமியார் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. சரி இருக்கட்டு, நாளையில இருந்து நான் பொங்குதேன். என் தலையில இப்படி எழுதி இருக்குன்னா நீனு கிடந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைல்ல. என்னக்கா இப்படி பேசுதியா? சங்கடப்படாதியக்கா. புஷ்பாக்கா அப்படின்னு நினைக்க விட ஆளாக்கா. எங்களுக்கே அது இதுன்னு என்னனாலும் கேட்டா தருவோம். கூட பிறந்த அக்கா உங்களை விட்டு கொடுப்பாவுளாக்கா. சரி விடுங்கக்கா, மனசு வருத்தத்துல பேசுதிய நீங்களும். சரி என்ன சொல்ல? சரிட்டி புஷ்பா போயிட்டாரு. என்ன வீட்டுக்கு வேணா போறவு? சரிக்கா. ஏக்கா சாயந்தரம் காப்பி போடுறதுக்கு பால் வந்து எடுத்துட்டு போ, இல்லன்னா நான் கொண்டு வரேன். சரிட்டி நான் வந்து வாங்குதேன். ஏக்கா பிள்ளைகள் விட்ட கொடுத்து விடுறேன், இல்லன்னா நானே கொண்டு வரேன். நீ அங்கீங்க அலைஞ்சிட்டு கிடக்காத. ஏ புஷ்பக்கா சின்ன பிள்ளை சும்மா இருக்கிறதுக்கு இல்லாம என் தலைமையில கல்யாணம், 4 மணி தலைமையில கல்யாணம் ஊரெல்லாம் கொட்டடிச்சு போட்டா. 4 மணி இப்போ சொல்லுதே உங்க தலைமையில தான் கல்யாணம் நடக்கும் போது அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பாத்தியாக்கா என்ன பாடுபடுத்தானு என் தலைமையிலங்க. அப்ப நானும் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுங்களாக்கா கல்யாணத்துக்கு? என்ன 4 மணி ஸ்டெப்புக்கு பெரிய வார்த்தைலாம் சொல்லுதியே. சின்ன பொண்ணு என் தலைமையில கல்யாணம் போது எனக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம் இல்ல சின்ன பொண்ணு. அதனாலதான் சொல்லுதேன். புஷ்பா கிட்ட என்ன விஷயம் யாது விஷயம் முன்னால என்ன நடந்துன்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியா தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதுக்குதான் புஷ்பா கிட்ட என்ன யாது நடந்துன்னு இன்னைக்கு கேட்க போறேன். இன்னைக்கு விட மாட்டேன். அன்னைக்கு நம்ம கேட்டதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள இது பண்ணிட்டா. இன்னைக்கு வசமா ஆமிட்டக்கா. அன்னைக்கு நீ தப்பிட்ட. இன்னைக்கு கண்டிப்பா என்ன நடந்து யாது நடந்து உங்க அக்காவுக்கும் அந்த யாழினி அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை யாது பிரச்சனை 2 பேருக்கு சொந்தமா பந்தமா எல்லாத்தையும் விலாவரியா புட்டு வைக்க. இன்னொரு நாள் சொல்லுது அப்படி சொன்ன கேளு. இன்னொரு நாள் என்னைக்கு வரும்? சீக்கிரம் சொல்லுக்கா சட்டு விட்டுரு. அப்பதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்ம கல்யாணத்தை பிடிக்க முடியும். சரிக்கா, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு முன்னால நீ வீட்டுல அவ்வளவு சுவாலியெல்லாம் முடிச்சு விட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா, உன் புருஷனுக்கு சோறு கொடுக்கணுமா, பிள்ளைகளுக்கு சோத்து கொடுக்கணுமா, கஞ்சி கொடுக்கணுமா, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வர. நல்ல மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு ஆளை பாரு ஆளை. அவ்வளவு கதையை எங்ககிட்ட விலாவரியா சொல்லுத. நானும் 4 மணியே வாரம். ஆமா புஷ்பாக்கா கரெக்டா 11 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்துருவோம். நீனு கரெக்டா ஆஜராயிரணும். இன்னைக்கு நீ கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் என்ன நடந்துச்சுன்னு. நைட் 11 மணிக்கு கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வந்துருவோம் நாங்களும். இன்னைக்கு சொல்லாம விட மாட்டாளோ போல இருக்க. சரி கண்டிப்பா ராத்திரி 11 மணிக்கு வந்து சின்ன பொண்ணுட்டையும் 4 மணிட்டு சொல்லிடுவோம். அப்பதான் அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாளுவா. அப்பதானே எப்படியாவது கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஒரு வழியை பார்க்க முடியும். ராத்திரி 11 மணிக்குள்ள வேலையெல்லாம் சட்டுப்பட்டு முடிக்கணும். மாடிக்கு போய் என்ன ஏது இன்னைக்கு 2ல 1 பாத்துறணும். வந்துட்டா நாக்கு நமனமன் வருது. திங்கி இருக்கேதோ பண்ட வச்சிருக்கேல. வீட்ல பண்ட ஒண்ணு இல்ல திங்கி இருக்கு. அதான் உங்க அம்மா சந்தைக்கு போயிருக்கவோ. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவோ. அப்ப ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். ஆக்கு நமனமன்ல வரும் சும்மா. மர்மல காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. இல்ல கொய்யாப்பழமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல அளவோல இருக்கு. வெட்டி கொண்டாயா தின்னுகிட்டே ஒண்ட ஒரு பாடு சொல்லணும். அம்மா சந்தையில ஊர்பட்ட வேலை நித்த வேலை செய்து கஞ்சி குடிக்க ஆள் எல்லாம் பாவம் தான். என் மர்ம பாவம் வேலைக்கு சொல்லி போயிட்டு வந்திருக்கா. வந்த உடனே எல்லாத்தையும் சொன்னா சரிப்படாது. காப்பி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த நீலாம்பரி கதையை சொல்லணும். இதே கொய்யாக்காவை எடுத்து தின்னப்படாதியா? என் மர்மல கொய்யாக்க நல்ல அளவோல தானே இருக்கு. இதே பாருங்க ஒரு மாதிரி என்னத்தையும் நெளித மாதிரி இருக்கு. இந்த கொய்யாக்குள்ள இந்த புழு இருக்குன்னு சொல்லுவோம்ல, பார்க்க நல்லதா இருக்கு. ஆனா லேசு சின்ன புழு மாதிரி இருக்கு. அட ஆமா பாக்கும்போது நல்லதா இருந்துச்சு. ஐயா இத குப்பையில தட்டிருங்க. நான் சுவார் வந்துட்டு வடிச்சிட்டு ஓடிறேன். 50 ரூபா துட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து சவத்த வம்பா போச்சா. சங்கடமெல்லாம் இருக்கு. மாட்டுக்கு போடலானாலும் புழுலாம் இருக்கு. சவத்த குப்பையில கொண்டு போடணும். ஏடி கூர்கட்டவள கொண்டு ஏடி தின்னப்படாத. ஏடி வாய் மகே ஏடி தின்னாதடி ஏடி. மர்மல ஏம்மா கொய்யாப்பழத்தை திங்காதன்னு என்னைக்கு இல்லாம கொய்யாப்பழம் இன்னைக்கு டேஸ்ட் செம டேஸ்ட். செல்லக்குட்டி அப்படி போட அறுவாட அவ்வளவு கொய்யாப்பழத்தை பிடிக்க தின்னுபட்டியா? இன்னையோட அழகு அப்படி டாப் லெவல்ல போகுது. செல்லக்குட்டி நீ காலையில தான் யூடியூப்ல பார்த்தேன். இந்த கொய்யாப்பழத்துல ஒரு சின்ன புழு இருந்தா அதை அப்படியே தின்னுட்டோம்னா அழகு கூடிருமா. இப்ப நீ தின்ன கொய்யாப்பழத்துலயும் ஒரு சின்ன புழு இருந்துச்சு. அதனை கேட்டேன். நீ எல்லாம் பச்சை தண்ணியில பாச்சா உடந்தாலே தூக்கி போட்டு மடக்கு குடிக்க முடியா ஆளா வாங்கிட்டே வா. அட போங்க நீ பள்ளியாவது பாச்சாவாது. போன மாசம் பால் பாயசத்துல பெரிய பாம்பு கிடந்துச்சு. அதையே தூக்கி போட்டுட்டு நல்லா தூர் வாரிட்டோம்ல. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். நிறைய பேர் கேட்பாங்க உன் அழகின் ரகசியம் எதுன்னு. இதுதான் என்னோட அழகின் ரகசியம். புரியுது என் மவன் எப்படி புத்திசாலியா இருக்கானே. இப்படிதான் மாமியா கிழவி வாரைப்பா. என்னி டீல நல்ல இஞ்சி தூக்கல போட்டு கொண்டாங்க. தூக்கல தானே கொண்டுட்டு வரேன். என்ன வாரேன் திருப்பி பக்கம் ஓடிவே.
சொந்தங்களே, என் மாமியா கலவியும் நாத்துவும் என்ன பட்டு படுத்த பாட பத்திலா என்ன பாடா படுத்தாமா எப்படி வந்து சிக்கிறீங்க பத்திலா. இதுகிட்ட கிடந்து நான் மாரடிச்சுட்டு கிடக்கேன். சரி, இது கூட கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. இதே மாதிரி ஜாலியான நாத்துவும் ஜாலியான மாமியார் உங்களுக்கு இருக்காங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லனா எப்பா கொடூரமான மாமியார், எப்பா நாத்துனாலே நடுநடுங்க வைக்கிற நாத்து, அப்படியும் ஒரு நாத்து இருக்காளா? அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உலக்க குறி தப்பாது. எப்படி யாரையாவது பதம் பார்த்திருக்கோம், அது யாருன்னு தான் தெரியல. யாருன்னு போய் லேசா எட்டி பார்ப்போம். ஹாய் சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்மகிட்ட 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கும் தேவைன்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீட்டெயிலை உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு பாண்டிச்சேரி முழுசும் உங்களுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜஸ் தான். பெண்கள் வீட்ல இருந்தபடியே எங்களுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மொத்தமா வாங்கி நீங்க ரீசேல் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி